நிற்கிறாங்க, யாருமே ஏந்துக்கல. நான் தான் ஏந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு வாசலெல்லாம் பெருக்கிட்டு சாமான்லாம் தொலைக்கிட்டு இருக்கேன். என்ன உலக அதிசயம் தெரியலையே, மக்கா தங்க மாட்டம் வேலை செய்யுது. சரி சரி மக்கா, நீ தொலைக்கு. நான் பெருக்கலான்ட்டு வந்தேன். சரி அம்மாவுக்கு நான் குரல் கொடுக்கலாம், இட்லி கடை போட நேரம் ஆகிடும்ன்ட்டு சாமான் தொலைக்கிட்டு அம்மா ஒரு குரல் கொடுத்து விடு. அப்புறம் லேட் ஆகிட போகுது இட்லி கடை போட. சரி சித்தி, எப்பயும் 5 மணிக்கு தான் ஏந்து வேலை செய்வாங்க. மணி 4:30 தானே ஆகுது. 5 மணிக்கு ஏந்து செய்வாங்க. நான் குரல் கொடுக்குறேன், நீங்கள் வேலையை பாருங்கள் சித்தி. இல்லை படிக்க கூட மாட்டேங்க, எழுந்துன்னு சொல்லி கிடக்கும். நான் அதிசயம் தெரியலையே, சோனி காலையில் 4 மணிக்கெல்லாம் ஏந்து சாமான்லாம் தொலைக்கின்னு இருக்கிறாளே. இது இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு மழை வருது. தொலைக்கணும் சாமான் வரையும் எத்தனை உள்ளே போயிடுவோமா? நஞ்சாதான் வேலைக்கு ஆகுது இந்த மழையில். சோனி மக்கா, ஏந்திரு மழை வருது பாரு. சாமான்லாம் அப்புறம் தொலைக்கிறேன், ஏந்து உள்ளே போ முதல்ல. மழையில் நனைஞ்சேன்னா ஜலதோஷம் பிடிக்கும் அப்புறம். சோனி காலையில் 4 மணிக்கு ஏந்து வேலை செய்தால மழையே வந்துடுச்சு போல. எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. சரி தேய்ச்சி கடகடன்னு தண்ணியில் அலசி எடுத்து போய் உள்ளே வச்சிருவேன் எல்லாத்தையும். ஒரு வேளை நம்ம ஏந்து இவ்வளோ சீக்கிரமாக வேலை செஞ்சதால் தான் மழை வந்தா என்னன்னு தெரியல.